விக்கு வைத்து மறைத்துள்ளது போல் தேர்தல் அறிக்கைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைவேற்றாமல் ஏமாற்றி உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார். எவ்வளவுதான் சாப்பாடு போட்டாலும் அந்த சாப்பாடு வலிஞ்சு கீழே விழுந்துரும். ஒரு பூசணிக்காய சோத்துல மறைக்க முடியாது இல்லையா? இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா எப்படி தலையில விக்கி வச்சு மறைச்ச மாதிரி சொல்றாரு. 511 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம். 511 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம். 99%. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேங்க, நீங்க நம்புறீங்களா? நான் உங்கள்கிட்ட திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை படித்து பார்த்து விட்டு சொல்லுகின்றேன். வெறும் 20 தேர்தல் வாக்குறுதியை மட்டும்தாங்க நிறைவேற்றிருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முழு பூசணிக்காய சோற்றை மறைப்பது போல ஒரு பொய்யை சொல்லி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்துட்டு ஐயா, இன்னைக்கு பாருங்க, நாம தேர்தல் பிரச்சாரம் பண்றோம், நாட்டுக்காக பேசுறோம். இதான் நாடு, இப்படித்தான் இருக்க வேண்டும். 2024 மோடி அவர்கள் ஏன் வர வேண்டும், இதெல்லாம் நான் பேசுறேன். திமுக எப்படி பேசுறாங்க? இந்த 1960 பிஞ்சுவோன சேர்த்து திரும்ப போட்டு வந்திருக்கிறாங்க. வடக்கு தெற்கு இந்தி சமஸ்கிருதம் யார் யார் கேட்டாங்க, யாருக்கு பிரச்சனை? இப்ப எல்லாரும் வடக்கு பக்கம் போனீங்கன்னா கோபமா இருக்கிறாங்க. ஏன்னா மோடியை தமிழ்நாட்டிலே குடியிருக்கிறார், எங்க ஊருக்குலாம் வர்றது இங்கேயே சொல்லிட்டு இருக்கிறார். ஆவுனா இத்தனை மந்திரம் இன்னைக்கு 5 மணிக்கு மோடி ஐயா தமிழ்நாட்டினுடைய பூத்து தலைவர்கிட்ட பேசுறார். இன்னைக்கு 5 மணிக்கு என்னன்னு மோடி ஐயா பிறந்தது குஜராத்ல, நீங்க நைசா மோடி ஐயா தமிழ்நாட்டை கடத்தி போய் அங்கேயே வச்சிருக்காரு. இது வடநாட்டுடைய நண்பர்கள் சொல்றது. ஆனா இவங்க பிஞ்சுவான செருப்பு போட்டுக்கிட்டு 2024 வடக்கு தெற்கு திமுக பேசு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த எலெக்ஷனே மறந்து போய் கவுன்சிலர் எலெக்ஷன் அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. கவுன்சிலர் எலெக்ஷன். அதனால் எல்லா கட்சிகளுக்கும் நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். இது தேசிய தேர்தல். இது உங்களுக்கு வேலையெல்லாம் ஓடி போயிருக்கு. இது தேசிய தேர்தல். இந்த நாட்டை யார் ஆள வேண்டும், மக்களுக்கு யார் நல்லது செய்ய வேண்டும், வலிமையான நாட்டை யார் கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக நடக்கக்கூடிய தேர்தல். 2 கட்சிகளுக்கும் என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரர். அடுத்த நம்ம 10 வருஷம் என்ன செஞ்சிருக்கோம் நீங்க பாருங்க. நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 10 ஆண்டுகள்ல இந்தியாவில் குண்டுவெடிப்பை எங்கேயும் பார்த்திருக்கிறீங்களா? உள்கட்டமைப்பு, பாதுகாப்பு, பாகிஸ்தான், சைனா, ஐயா நாம் புரிஞ்சுக்கணும் நாம் எப்படிப்பட்ட செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.